வணக்கம். ஒரு வாரமாக அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு பக்கம், ஈரான் மற்றொரு பக்கம். பெரிய போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால இந்தியா பெருமளவில் பாதிக்கப்படும் அப்படின்னெல்லாம் எல்லா இடத்துலையும் நியூஸ். அதுவும் குக்கிங் கேஸ், இதுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை வந்துவிடும், பெட்ரோலுக்கு பெரிய பற்றாக்குறை வந்துவிடும் அப்படின்னெல்லாம் பரபரப்பான செய்தி. இந்த தருணத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த குக்கிங் கேஸ் வரத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி மேனேஜ் பண்ணினாங்க, எப்போ முதல் முறையாக குக்கிங் கேஸ் சென்னைக்கு வந்தது, யார் அதை அறிமுகப்படுத்தினது, இதெல்லாம் பற்றி நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? வாங்க, கொஞ்ச நேரம் ஒரு பெரிய மூச்சு இழுத்து ரிலாக்ஸ்டாக வரலாறை பார்க்கலாம். முதல்ல பல வருடங்களுக்கு, அதாவது சங்க காலத்திலேருந்து 17வது நூற்றாண்டு வரையில் கறி மற்றும் மரத்துண்டு இதை வச்சு தான் சமையல் நடந்து கொண்டிருந்தது. தெலுங்கில் ஆமுக்த மால்யதா அப்படின்னு ஒரு மிக அழகான பிரபந்த காவியம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவர்களால் எழுதப்பட்டது. ஆண்டாளுடைய வரலாறு. அதில் மழை காலத்தில் வீட்டில் பெண்மணிகள் எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி வர்ணனை பண்ணியிருப்பார். அதாவது மரமெல்லாம் ஈரமாக போய் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது வீட்டில் இருக்கிற பழைய துணியெல்லாம் கொண்டு வந்து கூட அடுப்பில் போட்டுவிடுவாங்க. அவசரமாக சமைக்கணும், ஏன்னா வீட்டில் இருக்கிற ஆண்மக்கள்லாம் வாசலில் காத்துட்ருப்பாங்க, எப்போ சாப்பாடு ரெடியாகும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அதில் வர்ணனை இருக்குது. இதே கதை 20வது நூற்றாண்டுடைய தொடக்கம் வரையில் பல பேர் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். வீட்டில் நடக்கிற விஷயந்தான் இது. ஆனால் மரத்துக்கும் மரத்துண்டுகளுக்குமே பற்றாக்குறை சென்னையில் ஒரு காலத்தில் வந்தது. 17வது நூற்றாண்டில் சென்னை சிறிய நகரமாக இருந்தது. அதற்கு பிறகு விரிவாக்கம் அடைந்தது. மக்கள் ஏராளமாக இந்த இடத்துல வசிக்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு மரத்துண்டு தேவைப்பட்டது. அதற்காகவே கிழக்கிந்திய கம்பெனி 2 பெரிய சவுக்கு காடுகளை வளர்த்தது. ஒன்று சென்னையோடைய வடக்கு புறத்தில் பழவேற்காடுக்கு அருகே, மற்றொன்று கடலூர் செல்லும் வழியில். இப்போவும் மகாபலிபுரம் போகும்போது ஒரு பக்கத்தில் பார்க்கலாம், பெரிய சவுக்கங்காடெல்லாம் இருக்கும். அங்கேருந்து மரத்தை எப்படி சென்னை நகரத்துக்கு கொண்டு வருவது? அதனால் 2 கால்வாய்கள் வெட்டப்பட்டன. ஒன்று வடக்கு கால்வாய், நார்த் கெனால், காக்ரேன்ஸ் கெனால், 1802 ஆண்டு முடிக்கப்பட்டது. மற்றொன்று சதர்ன் கெனால், சென்னையிலிருந்து கடலூர் வரையில். அதற்கு பிறகு 19வது நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தபோது இந்த 2 கால்வாய்களையும் இணைப்பதற்காக பக்கிங்ஹாம் கெனால் சென்னையில் வெட்டப்பட்டது. இந்த பக்கிங்ஹாம் கெனால் உடைய பல இடங்களில், பக்கிங்ஹாம் கெனால் கரையிலேயே மரத்தொட்டிகளெல்லாம் எழுப்பப்பட்டன. இப்போவும் திருவல்லிக்கேணிக்கு நீங்கள் போனீங்கன்னா ஓல்டு ஃபயர்வுட் பேங்க்ஷால் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு தெருவே இருக்கிறது. அந்த இடத்துல பக்கிங்ஹாம் கெனால் மூலமாக பழவேற்காடு பகுதி, ஆந்திராலேருந்தெல்லாம் மரம் கொண்டு வரப்பட்டது, எரிபொருள் கொண்டு கூறப்பட்டது அப்படின்லாம் நமக்கு தெரிய வருது. அதே போல் இப்போ மயிலாப்பூரில் சிட்டி சென்டர் மால் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மரத்தொட்டி, விறகு தொட்டி இருந்தது. இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லங்களில் அடுப்பு எப்படி எரிந்தது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக. இப்போ அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி விறகு விற்பனையெல்லாம் இருப்பதாக நமக்கு தெரிய வரதில்லை. ஆனாலும் சில பெரிய திருமணங்கள், பெரிய அளவில் கூட்டம் வர இடத்துலலாம் சமைக்கணும்னா இப்போவும் விறகு அடுப்பு தான் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த விறகு அடுப்பை பற்றி நாடகங்களில், புத்தகங்களில், சினிமாலெல்லாம் நிறைய பார்க்கலாம். ஏன் அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படம், பானுமதி ஒரு பாட்டு பாடுவாங்க, லட்டு லட்டு மிட்டாய் வேண்டுமா, ரவா லாடு பொரியும் வேணுமா, லட்டு லட்டு அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு ஊது குழாவை எடுத்து, ஐயா அவள்தாரையா அழகு மீசைக்காரரே அடுப்பு ஊதவாங்க ஊதவாங்க அப்படின்னு சொல்லி உஸ் உஸ்ன்னு ஒரு தடவை ஊதுவாங்க. அதில் அதே போல் ஜெமினி அவங்க தான் இந்த அபூர்வ சகோதரர்களை எடுத்ததும். அதே போல் மிஸ்டர் சம்பத் அப்படின்னு ஹிந்தியில் ஒரு படம் எடுத்தாங்க. அதில் பத்மினி அவர்கள் இல்லத்தில் இந்த விறகு அடுப்பால் சமைக்கிறத பற்றி ஒரு மிக அழகாக அபிநயம் பிடித்து காமிப்பாங்க. அதாவது அந்த ஹிந்தியில் வரும், மேரா சூல்ஹா படா பேதர்தி
இசே ஹமேஷா லக்தி ஹை சர்தி, அதாவது எப்போ பார்த்தாலும் ஜலதோஷம் வந்து கிடக்கிறது என்னுடைய அடுப்பு, ஏன்னா அந்த வரகெல்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஊது குழாய் எடுத்து ஊதி அதுலேருந்து கரியெல்லாம் இவங்க கண்ணில் வந்து விழுந்துடும். அதெல்லாம் டான்ஸில் அப்படியே பண்ணி காமிப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. 19ஆவது நூற்றாண்டுடைய கடைசி தருணத்தில் சென்னை நகரத்தில் பெரிய துறைமுகம் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு 1895ஆவது வருடம் நினைக்கிறேன், முதல் முறையாக சென்னை நகரத்திற்கு கெரோசின் ஆயில் இறக்குமதி ஆனது. பெரிய கப்பல், டேங்கர் அப்படிங்கிற கப்பலில் கொண்டு வந்து துறைமுகம், அதாவது புனித ஜார்ஜ் கோட்டைக்கு கிழக்கு புறத்தில் பெரிய பெரிய தொட்டிகள் எழுப்பப்பட்டு அதில் கெரோசின் ஆயில் கொட்டப்பட்டது. இதே கெரோசின் ஆயில் நகரத்தில் பல இடங்களுக்கு தள்ளி வண்டி மூலமாக கொண்டு வரப்பட்டது. இந்த கெரோசின் ஆயிலை சப்ளை செய்தது ஈஸ்ட் ஏஷியாட்டிக் பெட்ரோலியம் கம்பெனி. 1907ஆவது வருடத்திலிருந்து அந்த காலத்தில் சென்னையில் பெஸ்ட் அண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம், ஆங்கில நிறுவனம் இருந்தது. அவங்க தான் இந்த கெரோசின் ஆயிலை தள்ளுவண்டி மூலமாக சென்னை நகரத்துக்கு பல இடங்களில் கொண்டு போய் விற்பனை செய்தாங்க. அதே போல் இந்தியர்களில் ஹாஜி சர் இஸ்மேல் சேட், இவர் பெயரில் பெங்களூரில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இப்போவும் இருக்குது. இவர் தான் முதல் முறையாக கெரோசின் ஆயிலை தள்ளுவண்டி மூலமாக பல மக்களை வேலையில் அமர்த்தி சென்னை நகரத்தில் பல இடங்களில் விற்றதாகவும், அவருக்கும் பின்னி அண்ட் கம்பெனி, பெஸ்ட் அண்ட் கம்பெனிக்கும் பெரிய போட்டியெல்லாம் வந்து அவங்கள வந்து விற்பனையில் இவர் தோற்கடித்ததாகவும் நமக்கு தெரிய வருது. கெரோசின் ஆயில் அப்படிங்கிற அந்த பெயரை தான் சென்னை மக்கள்லாம் கிருஷ்ணா ஆயில் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. பல வருடங்களுக்கு பிறகு இந்த கிருஷ்ணா ஆயிலில் வந்து கலப்படம் நடக்கிறதுனால ஒரு நீல நிறத்தை வந்து அதில் போட்டு இதுதான் ஒரிஜினல் கெரோசின் ஆயில் அப்படின்னு 1980களில் விற்பனை ஆனது. அதனால் கிருஷ்ணருக்கு நீல கலர், கெரோசின் ஆயிலுக்கும் நீல கலர், அதனால தான் கிருஷ்ணா ஆயில் அப்படின்லாம் ஒரு வதந்தி எல்லாம் வர ஆரம்பித்தது. கெரோசின் ஆயில் வந்த புதுசில் அது ஒரு நவீனமாக இருந்தது. அதை பற்றி பாட்டெல்லாம் எழுதப்பட்டது. முனைவர் டாக்டர் ஏஆர் வெங்கடாச்சலபதி அவர்களுடைய புத்தகம் முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இந்த மாதிரி பாட்டுடைய தொகுப்பெல்லாம் இருக்குது. அதில் 1914ஆவது ஆண்டு விளக்கெண்ணெய்க்கும் கிருஷ்ணாயில் என்கிற மண்ணெண்ணெய்க்கும் சண்டையில் கும்மி நல்லெண்ணெய் சமாதானப்படுத்தல் அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது விளக்கெண்ணெய்க்கும் மண்ணெண்ணெய்க்கும் நடுவில் ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது. அதில் நல்லெண்ணெய் வந்து அதை வந்து சமரசம் பண்ணி வைக்கிறது. அதில் இந்த வழக்கெண்ணெயை பற்றி மண்ணெண்ணெய் என்ன சொல்கிறதுனா, நீ ஒரு பழைய விஷயம், நீ ஒரு கிழவி, உன்னை எல்லாரும் மறந்து போயிட்டாங்க, இப்போ நான் தான் புதுசாக வந்திருக்கேன் இந்த ஊருக்கு, உடனே மண்ணெண்ணெயை வழக்கெண்ணெய் தாக்கிறது, நீ ஒரு சிறுக்கி, நீ நேற்றுக்கு வந்தவ, நீ எப்படி என்னை பற்றி இப்படிலாம் பேசலாம், நான் எந்த இடத்துலலாம் இருந்திருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் கேட்குறது. அதுக்கு இது பதில் சொல்கிறது, நீ எங்கே எப்படி இருந்தால் எனக்கு என்ன, இப்போ நான் தான் லேட்டஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறது. அதோட வார்த்தைகளெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த காலத்தில் அதை ஒரு அந்த கெரோசின் ஆயிலோடைய மகத்துவத்தை எப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்கலாம். அலங்காரமாகிய கூடத்தில் இருப்பவள் யான், அற்புத பிரகாச ஒளியை தருகுபவள் யான், கோல கல்யாணத்திற்கும் கேஸ் லைட் நானாவேன், கோமான் ஷாப் கடை எங்கும் சூரியன் போல் ஆவேன், அடி போடி கிழவி உன்னால் என்ன பெருமை அப்புறம் போடி அப்படின்னு கெரோசின் ஆயில் வந்து வழக்கெண்ணெயை திட்டுறது. அதுக்கப்புறம் கச்சேரி கோர்ட்டில் உன்னை தள்ளிவிட்டார், கர்நாடகமான கிழவி என்று ஒதுக்கிவிட்டார், பிச்சைக்காரர் ஏழியோரும் சீமானும் தள்ளிவிட்டார், பல ஊர் கிராமத்தோரும் முந்தனை வெறுத்திட்டார். அப்புறம் எந்தெந்த நாடுகளெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கெரோசின் ஆயிலை வந்து உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அதை அந்த லிஸ்ட்டை ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ரங்கோன் லண்டனிலும் நலமான பிரான்சு தேசம், சிங்கப்பூர் பம்பாயிலும் சீமை எங்கும் நிறைந்த நடி, ஆசியா ஆப்பிரிக்கா லண்டன் ஆச்சரிய சைனா தேசம், மோர்ஸ் கண்டி சீமை மேலான பிரான்சு தேசம், எந்தெந்த தேசத்திலும் இருந்தபடி கிழவியே கேள், எந்தனுட பெருமைதனை எடுத்துரைப்பார் வையகத்தில். இந்த மாதிரி இந்த விவாதம் ஒரு பெரிய 5-6 பக்கங்களுக்கு போகிறது. கடைசி 4 லைன் நல்லெண்ணெய் நடுவில் வந்து நீங்கள் எல்லாருமே பெரியவங்க தான், நீங்கள்லாம் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இப்போ 1914 இந்த கெரோசின் ஆயிலை பற்றி எவ்வளவு விவாதம் நடந்திருக்கும், அதுக்கு இது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. கிருஷ்ணா ஆயில் பல வருடங்களுக்கு சென்னையில்
விற்பனையாகி கொண்டிருந்தது. அந்த காலத்திலலாம் இந்த கிருஷ்ண ஆயிலை எப்படி உபயோகப்படுத்துறது, அதாவது கெரசின் ஆயிலை எப்படி உபயோகப்படுத்துறது, முதல் முறையாக பம்பிங் ஸ்டோவ், அதாவது பிரைமஸ் ஸ்டோவ். இந்த பிரைமஸ் ஸ்டோவ் அப்படிங்கிறது 19ஆவது நூற்றாண்டுடைய கடைசி வருடங்களில் ஸ்வீடனில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நார்த் போல் சவுத் போலுக்கெல்லாம் முதல் முறையாக சென்றவர்கள் எல்லாம் இந்த ஸ்டோவை எடுத்து கொண்டு போய் தான் அந்த இடத்துல போய் சமைத்தார்கள். அதனால எளிதாக எண்ணெயோ எரிபொருளோ விறகோ கிடைக்காத இடத்துலலாம் இந்த பிரைமஸ் ஸ்டோவை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதற்கு பெரிய விளம்பரம் எல்லாம் கொடுத்தார்கள். இந்தியாவில் அதற்கு பிறகு இந்த பிரைமஸ் ஸ்டோவ் விற்பனையாக ஆரம்பித்தது. கீழ்பாகம் பித்தளையால் செய்யப்பட்டிருக்கும். அதில் கெரசின் ஆயில் அது உள்ளே விட்டுடலாம். அதற்கு பிறகு 3 காம்புக்கு மேலே ஸ்டீலால் ஒரு தட்டு, அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு சமைக்கணும். இந்த டேங்க்லேருந்து மேலே போவதற்கு ஒரு ஃபிலமெண்ட் ஒன்று இருக்கும். இந்த ஃபிலமெண்ட்டுக்கு மேலே ஒரு சிறிய பேர்னர். முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த பேர்னரில் கொஞ்சம் கெரசீனை ஊற்றி அதை எரிய விடுவாங்க. உடனே அந்த ஃபிலமெண்ட் சூடாக ஆகிவிடும். சூடாக ஆன உடனே கீழே இருக்கிற அந்த பாகத்தில் இருக்கிற கெரசின் ஆயிலை பம்ப் செய்யணும். அதற்கு பம்ப் செய்வதற்கு ஒரு சிறிய கருவி இருக்கும். அப்படி செய்த உடனே அந்த ப்ரெஷரில் அந்த கெரசின் மேலே எரிந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு அது மேலே பாத்திரத்தெல்லாம் வைத்து சமைக்கலாம். இதற்கு பம்பிங் ஸ்டோவ் அப்படின்னு பேர் வந்தது. பம்ப் அடிக்கிற ஸ்டோவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பம்ப் அடிக்கிற ஸ்டோவை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அதுக்கு ஸ்பெஷலாக ஊசி எல்லாம் விற்பனை செய்வாங்க. அதை எடுத்து கொண்டு அந்த பம்பிங் ஸ்டோவ் ஊசியால் அதை குத்தி அதை அடைந்து போன அந்த துளைகள் எல்லாம் திறந்து விடணும். அதற்கு பிறகு தான் அது ஒரே மாதிரி எரியும். கரியே ஆகாது. ஒரு பாத்திரமும் இதை வச்சா கரியாகாது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாமல் விளம்பரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு திரி ஸ்டோவ். சுற்றி வர குண்டா கெரசின் ஆயிலில் முங்கரா மாதிரி திரிகள் இருக்கும். அந்த திரியை வெட்டி அந்த ஸ்டோவுக்குள்ளே பொருத்துவதே ஒரு பெரிய கலை. அதற்கு பிறகு அந்த எண்ணெய் அந்த திரி மூலமாக மேலே வரும். இதை வச்சு ஏற்றினோன்னா இப்படி சமையல் செய்திடலாம். இதற்கு திரி ஸ்டோவ் அப்படின்னு பெயர். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த பிரைமஸ் ஸ்டோவ், திரி ஸ்டோவ் இதுக்கெல்லாம் அந்த காலத்து பத்திரிகைகளை எதை எடுத்து பார்த்தாலும் ஒரு விளம்பரம் கூட இருக்காது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் இல்லங்களில் சமையல்காரரோ இல்லாட்டா பெண்மணிகளோ தான் சமைச்சிட்ருப்பாங்க. அவங்க எப்படி சமைக்கிறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறத பற்றி யாருக்கும் ஒன்றும் கவலையே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், பட்டுப்புடவைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், காருக்கு இருக்கும், பல ரக வியாதிகளுக்கு மருந்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், வீரியம் குறைச்சலாக இருக்கா அதுக்கு மருந்து இருக்கும், சிட்டுக்குருவி லேகியத்துலேருந்து எல்லாமே இருக்கும். இப்படியெல்லாம் இருக்குமே தவிர சமையல் கட்டில் எப்படி கஷ்டத்தை சுலபமாகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளம்பரம் இருக்காது. யாருமே அதை பற்றி கண்டுனது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் பல வருடங்களுக்கு சென்னையில் இல்லங்களில் எல்லாருமே சமைத்து கொண்டிருந்தாங்க. 1960களுக்கு பிறகு பெண்களெல்லாம் பெரும்பாலும் பொதுப்பணி வேலை இதுக்கெல்லாம் விட்டாங்க. அதே போல் குடும்பங்கள்லாம் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறது மாறி மெல்ல மெல்ல நியூக்ளியர் ஃபேமிலி எல்லாம் வர ஆரம்பித்தது. அப்போதான் முதல் முறையாக சமையல் வேலையெல்லாம் எப்படி எளிதாக முடித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத எடுத்து காட்டுற மாதிரி விளம்பரங்கள்லாம் வர ஆரம்பித்தன. உதாரணத்துக்கு 1960களில் திரி ஸ்டவுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். சமைக்கும் போதே இளைப்பாறலாம், இந்த அற்புதம் மண்ணெண்ணெய் அடுப்பு, கண்டுபிடிக்கும் வரையில் சமையல் என்றாலே மிக கஷ்டமான காரியம் என்று கருதப்பட்டு வந்தது. இப்பொழுது நீங்கள் சமைக்கும் போதே இளைப்பாறலாம், கறி உடைக்கும் கஷ்டமோ அடுப்பூதும் சிரமமோ கண்ணில் புகை மண்டுதலோ இல்லை. சமையல் அறையில் புகை கறி பிடிக்காது. இந்த அடுப்பு துப்புரவானது, எளிதானது, எளிமையானது. தூசி தும்பு புகை சத்தம் இல்லை, சிக்கனமும் பாதுகாப்பும் உள்ளது, ஸ்பேர் பாகங்கள் கிடைக்கும். ஆனால் இந்த திரி ஸ்டோவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஜனதா. கேஸே இதில் இல்லாமல் எப்படி இந்த ஸ்டோவுக்கு கேஸ் ஜனதான்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது புரியல. ஆனால் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு அடுப்பும் இருந்திருக்கு. திரி ஸ்டோவ் தான். இதுக்கு பெரிய விளம்பரமும் வந்திருக்கு. மின்சாரம் வந்த பிறகு இண்டக்ஷன் ஸ்டோவ் வந்திருக்கலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் பவர் ஃபெயிலியரும் லோட் ஷெட்டிங்கும் மின்சார பற்றாக்குறையும் தான் இருந்தது. அதை நம்பி யார் சமைப்பது?
அதனால எல்லாருமே கெரசின் ஆயிலும் பம்பிங் ஸ்டோவும் திரி ஸ்டோவும் வைத்து கொண்டு தான் மேனேஜ் செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த பம்பிங் ஸ்டோவை வச்சு ஜோசியம் பார்ப்பாங்கன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா? ஸ்டவ் ஜோசியம் அப்படின்னு ஒன்று உண்டு. அது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சின்னவனாக இருந்தபோது பார்த்துருக்கேன். இரவு வேளையில் அந்த ஸ்டவ்வை கொளுத்தி அதுக்கு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அது குதித்து அங்கங்கே போகும். அது எப்படி குதிக்கும், அதுக்கு ஏதாவது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால் குதிக்கிறதா, ஏதாவது ஒரு விஞ்ஞான முறையில் ஏதாவது ஒரு பதில் இருக்கணும். ஆனால் அதை வச்சு அந்த ஸ்டவ் ஏதோ இப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறது, ஸ்டவ் ஜோசியம் அப்படின்லாம் உண்டு. அதே போல் ஸ்டவ் வெடித்து பல பேர் இறந்ததாக பல செய்திகளும் உண்டு. அதை சரியாக பம்ப் செய்யாமல் ஏற்றி விட்டால் அது சமயம் வெடிச்சு போயிடும். இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த காலத்தில் 1955 ஆண்டு முதல் முறையாக இந்தியாவிலேயே குக்கிங் கேஸ் அறிமுகமானது. அப்போது எல்லாம் எண்ணெய் கேஸ் எல்லாமே தனியார் துறை நிறுவனங்கள் அவங்க தான் நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த காலத்தில் பர்மா ஷெல் அண்ட் கம்பெனி, கால்டெக்ஸ் அண்ட் கம்பெனி இப்படியெல்லாம் இருந்தாங்க. பர்மா ஷெல் பாம்பேலையும் கல்கத்தாலையும் முதல் முறையாக 1955 ஆண்டு பர்ஷேன் கேஸ் அப்படிங்கிற பெயரில் சிலிண்டர்கள் விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். சென்னைக்கு 1963 வருடம் கால்டெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கால் கேஸ் அப்படிங்கிற பேரில் சிலிண்டரை விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு சிலிண்டரோட விலை 20 ரூபாய். இந்த கேஸ் சிலிண்டரை பற்றி 1963 வருடம் ஆனந்த விகடன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய சிலிண்டரிலிருந்து வெளிப்படும் அபாயமற்ற வாயுவை பயன்படுத்தி சமையலிலிருந்து வெந்நீர் போடுதல், காபி போடுதல் ஆகிய பல வேலைகளை எளிதில் முடித்து கொள்ளலாம். ஒரு சிலிண்டர் கேஸ் 112 மணி நேரத்துக்கு வருகிறது. அதன் விலை ஏறத்தாழ 20 ரூபாய் ஆகிறது. 1963 ஆண்டு ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை 20 ரூபாய். இப்போ என்ன விலை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதற்கான தேவை பொருள்கள் வாங்க, அதாவது அடுப்பு, கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றை பெற கிட்டத்தட்ட 190 ரூபாய் முதல் வேண்டும். அது இருந்துவிட்டால் நடுத்தர குடும்பங்களுக்கு நல்லதொரு சாதனம் இந்த புகையில்லாத அடுப்பு அப்படின்னு எழுதி, இந்த அடுப்பை சென்னையில் யார் முதல் முறையாக அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டென்னிஸ் வீரர் ராமநாதன் கிருஷ்ணன் மற்றும் அவருடைய மனைவி லலிதா. இவங்க தான் முதல் முறையாக சென்னையில் ஒரு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி எடுத்து, அதோடைய பெயர் சவுத் மெட்ராஸ் கேஸ் ஏஜென்சி. அது இப்போ வரையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஃபர்ஸ்ட் கேஸ் ஏஜென்சி ஆஃப் மெட்ராஸ், ராஜா அண்ணாமலைபுரமில் அதோடைய அலுவலகம் இப்போவும் இருக்கிறது. ராமநாதன் கிருஷ்ணன், இப்போது அவருடைய மகன் ரமேஷ் கிருஷ்ணன், அவரும் டென்னிஸ் வீரர் தான். அவங்க எல்லாரும் அந்த கேஸ் ஏஜென்சியை நடத்தி கொண்டு வராங்க. 1970களில் இந்த தனியார் துறை நிறுவனங்கள், அதாவது பெட்ரோல் மற்றும் கேஸ் சப்ளை செய்து கொண்டிருந்த அத்தனை நிறுவனங்களும் தேசியமயமாக்கப்பட்டது. அதற்கு பிறகு பாரத் பெட்ரோலியமோ இல்லாட்டா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமோ இல்லாட்டா இந்தியன் ஆயில், இந்த 3 நிறுவனங்களுக்கு அடியில் இந்த கம்பெனிகள் எல்லாம் வந்துவிட்டது. அதற்கு பிறகு கேஸ் பெயர் எல்லாமே இண்டேன் என்று மாற்றப்பட்டது. இதுதான் சென்னையிலையும் இந்தியாவிலையும் கேஸ் வளர்ந்த வரலாறு. கேஸை வளர்த்து விட்டோம், எல்லாரும் உபயோகிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ திடீர்னு ஒரு போர் அப்படின்னு வந்துவிட்டால் பற்றாக்குறை வந்துவிட்டது. எப்படி மேனேஜ் செய்வது? ஹோட்டல், கிளப்பு எல்லாம் மூடப்பட்டிருக்கு. இன்னும் சில நாட்களில் இந்த பற்றாக்குறை தீர்ந்து விடும் அப்படின்னு கூறுகிறாங்க. ஒரு காலத்தில் இதே போல தான் 2வது உலகப் போர் பொழுது பெட்ரோலுக்கு பெரிய பற்றாக்குறை வந்த பொழுது சென்னையில் இருந்த 2 நிறுவனங்கள், டிவிஎஸ் மற்றும் சிம்சன்ஸ், நிலக்கரியை வச்சு எப்படி வண்டி ஓட்டலாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து சார்கோல் கேஸ் பிளான்ட் அப்படின்னு ஒரு கருவியை தயார் செய்தாங்க. அதை வண்டிக்கு பின்புறத்தில் வச்சு அதில் நிலக்கரியை அறுப்பி அதை வச்சு வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுபோல் ஏதாவது புது முறையாக ஏதாவது ஆராய்ச்சி செய்ய வேண்டி வந்து விடுமோ? அடுத்த நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செஞ்சு உங்கள் நண்பர்களோட இதை ஷேர் செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் வர வாரங்களில் சென்னையுடைய வரலாறுலேருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.